ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 33வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷீச்சி வைஷாவ் ரெண்டு பேருமா சேர்ந்து வைஷாவோட ஃபேமிலி சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல வைஷாவ் எல்லார் கூடயும் டின்னர் சாப்பிடும்போது இதுக்கும் மேல என் மனசுல இருந்த வெறுப்பை நான் ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க போறேன்னு சொல்ல ஆரம்பிக்க பாட்டி உடனே பார்த்துட்டு மனசுக்குள்ள வெறுப்பு இருக்கிற வரைய அது மலை மாதிரி சேர்ந்துகிட்டே இருக்கும், அதை உடைச்சு தூக்கி போட்டு வரதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சிரிச்சுட்டே வைஷாவும் ஷீச்சியும் சாப்பிடுறாங்க. அடுத்து வைஷாவோட அம்மா தனியா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு மூட்டை நிறைய துணியை கொடுத்து, இங்க பாருடா, ஏற்கனவே பிரெக்னெண்டா அந்த லேடிஸ் போட்டிருந்த ட்ரெஸ் இத பொண்ணுங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா அந்த அதிர்ஷ்டம் பட்டு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கேன். இத போயிட்டு உன் பொண்டாட்டி பெட்ல இருக்கும்ல, அதுக்கு கீழே வச்சிரு. சீக்கிரமா அந்த அதிர்ஷ்டத்துல உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்ல, அம்மா குழந்தைலாம் கடவுள் கொடுக்கறது, கொடுக்கும் போது கொடுக்கட்டும் அப்படின்னு வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம பப்ளியும் தளபதியும் ஒண்ணா உட்காந்து ஜாலியா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும் போதே, அம்மா இன்னும் எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணும் அப்படின்னு பப்ளி கேட்க, இப்பதான் நான் காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா உன்னை வச்சுட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ முடியும் நினைக்கும் போது உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு தளபதி சொல்றான். இன்னும் எத்தனை நாள் தான் சேர்த்து வைப்ப, நான் என்ன பெருசாவா உன்ட்ட கேட்டேன், அதெல்லாம் ஒன்னும் சேர்க்க வேணாம், புரியுதா இல்லையா நான் சொல்றது அப்படின்னு பப்ளி அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறா. அப்போ இன்னொரு தளபதி வரான். ஏண்டா அந்த புள்ள உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது, அதை விட்டுட்டு சேர்த்து வைக்கிறான், அது இதுன்னு எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் காசு கடன் இருந்தா கூட நான் அப்புறமா வந்துட்டு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம தளபதி சொன்னோன்னு அந்த தளபதி பார்த்துட்டு, ஏன்னா நானும் ஓ அளவுக்கு தானே சம்பாதிக்கிறேன், இருக்கிறதுலே பெரிய பணக்காரர் உள்ள இருக்காரு நம்ம தலைவர், அவர்கிட்ட போய் காசு கேளுன்னு சொல்ல, இப்போதே நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு தளபதி ஓட ஆரம்பிக்கிறான். இங்க வைஷாவ் அந்த துணியெல்லாம் தனியா வச்சிட்டு இருக்கான். அங்க அட்வைசர் வராரு. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு அட்வைசர் கேட்க, அது இல்ல, இங்க பாருங்களேன், இப்ப போயால வந்து நம்ம ஆளுங்கிறது முடிவாயிடுச்சு, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம், அந்த இடத்த பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம், அங்க இருக்கிற ஆளுங்க மட்டும் பத்தாது, நம்ம ஆளுங்களே கொஞ்சம் பேரை காவலுக்கு அனுப்பலாமா, நம்ம ஆயுதங்களையும் கொஞ்சம் கொடுத்துட்டு வர சொல்லலாமான்னு வைஷாவ் கேட்க, அது இப்ப உடனே செய்யணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் மெதுவா பண்ணிக்கலாமே அப்படின்னு அட்வைசர் சொல்றாரு. இல்ல இப்பவே பண்ணி ஆகணும் அப்படின்னு வைஷாவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். இவ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறான்னு அட்வைசர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க உள்ள தளபதி வரான். தளபதியை பார்த்ததுமே அவனை பேச விடாம, நீ தான் அந்த விஷயமா போக போற, போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெப்பன்ஸையும் கொடுத்துட்டு நம்ம சப்போர்ட் அவங்க சொல்லிட்டு வந்துரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஷீச்சியோட அக்கா அங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க ஞாபகமாவே இருக்குன்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ அவங்க ரீசெண்டா போட்ட ட்ரெஸ்ல இருந்து 2 கொண்டு வர சொல்லு, அது கம்ஃபர்ட்டா அவ கூட வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்ல அட்வைசருக்கு புரிஞ்சிருது, இந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ட்ரிப்பே இப்ப போக போறாங்க அப்படின்னு. தளபதி ஆனா சைலண்ட் ஆயிட்டு, சரி போயிட்டு வர அப்படின்னு அவன் அங்க இருந்து சோகமா கிளம்பி போயிடுறான். வந்த விஷயத்த சொல்லாமலே ஷீச்சி உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு நிறைய டவுட் இருந்துட்டு இருக்கு. இது பேர்லாம் தேடிக்கிட்டு இருக்கா குழந்தைக்காக. இங்க பாருமா, உனக்கு கொஞ்ச நாள் தள்ளி போயிடுச்சுங்கிறதுக்காக உடனே பேர் தேட ஆரம்பிச்சுட்ட, ஆனா எனக்கு தெரிஞ்ச தடவை நீ கண்டிப்பா பிரெக்னெண்டா தான் இருக்கன்னு நினைக்கிறேன், உன் டேஸ்ட் மாறி போயிடுச்சு, அதை வச்சுலாம் பார்க்கும்போது உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கிற மாதிரி தான் இருக்கு, உன் புருஷன் கிட்ட என்ன சொல்லலையா அப்படின்னு அந்த ஆயம்மா கேட்க, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்லிடுறா. உடனே அந்த ஆயம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்க நேரா நம்ம பீச் இருக்கிற இடத்துக்கு தளபதி போயிடுறான். கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸும் கேட்டான்ல, அதை வாங்குறதுக்கு உள்ள போக, நம்ம தங்கச்சி நம்ம கிட்ட ட்ரெஸ் கேட்டுட்டா, அவளுக்கு ஏதாவது நல்லதா கொடுக்கணும் அப்படின்னு தேடி தேடி வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா தாச்சி. வேலைக்கார பொண்ணே பாக்குறா, வீட்டையே 2ஆ மாத்திட்டீங்க, ட்ரெஸ் கேட்டாங்க, நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, என் தங்கச்சி எனக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருக்கா, இந்த தடவை அவ என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கா அப்படின்னா நான் நல்லதா ஏதாவது செய்யணும்ல, அதனாலதான் பெஸ்டா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தாச்சி இருக்கிறதுலே பெஸ்டா ஒவ்வொன்னா பார்த்து தேடிக்கிட்டு இருக்கா. அவ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து அந்த நார் இருக்கும்ல, அதை கூட வெட்டி எடுத்து வச்சுட்டு அதையும் கிஃப்டா கொடுக்க ஆரம்பிக்கிறா. இங்க லூயன் மறுபடியும் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்க அங்கிள் பின்னாடியே வந்துட்டு, நம்ம வீரர்கள் எல்லாருக்குமே ரெஸ்ட் தேவைப்படுது, நான் சொல்றது கேளு, நீ நேரம் போருக்கு போயிருக்க மாட்ட, ஆனா அந்த சூஹி பேச்சை கேட்டுட்டு அவ ஏத்தி விட்டதாலதான் நீ போருக்கு போன, அதனால நமக்கு இவ்வளவு அடிபட்டுருச்சு, இதுக்கு மேல அவ பேச்சை கேட்காதன்னு சொல்ல, நான் எப்படினாலும் போருக்கு போய் தான் இருப்பேன் அப்படின்னு லூயன் சொல்றான். போய் தான் இருப்ப, ஆனா இவ்வளவு சீக்கிரமா நீ போயிருக்க மாட்ட, அதனாலதான் நான் சொல்றேன், அதுக்கு மேல அந்த பொண்ணு பேசுறதை கேட்காத, அப்புறம் நமக்கு பெரிய தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்ல சொல்ல, வாய மூடு அப்படின்னு கத்திட்டு லூயன் மறுபடியும் உள்ள போயிடுறான். இங்க நேரா சூஹிய காட்டுறாங்க. சூஹிட்ட தளபதி வந்துட்டு, நம்ம சார்பா வீரர்களை கொடுத்து விட்டோம், அப்பயும் இந்த லூயன் தோத்து போயிருக்கான், சரியான வேஸ்டா இருப்பான் போல அப்படின்னு சொல்ல, உடனே சூஹி, இன்னொரு தளபதி பாதியிலே ஓடி போகாம இருந்திருந்தா கண்டிப்பா லூயன் ஜெயிச்சிருப்பான், அதுவும் இல்லாம என் புருஷனோட இடத்தை நான் காப்பாத்தணும் அப்படின்னா எனக்கு இந்த லூயனை நம்புறதை தவிர வேற வாய்ப்பே இல்ல, லூயனால மட்டும்தான் இப்ப வைஷாவோட சண்டை போட முடியும், சோ அதனால மறுபடியும் நான் அடுத்த ஸ்டெப்பை எடுக்க போறேன், நடக்கிறதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சூஹி சொல்லிட, இப்ப அடுத்து என்ன பிளான் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கேக்குறாரு.
சூஹி பக்கத்துல இருக்கிற கல்யாண ட்ரெஸ்ஸ பாக்குறா. அந்த கல்யாண ட்ரெஸ்ஸ போட்டுட்டு லூயன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கானோ அங்க நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அப்படியே மயக்கிற மாதிரி போய் நிக்க லூயன் இவள பார்த்ததுமே மயங்கி போறான். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், உங்களுக்கு நான் கிஃப்டா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதுக்கும் மேல வெயிட் பண்ண விரும்பல. நான் எனக்கு ராசி இருக்கு, எம்ப்ரஸ் ராசிங்கிறதால என்ன நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது மூலமா உங்களை எல்லா இடத்துக்கும் தலைவனாக்க போறேன் அப்படின்னு சூஹி சொல்ல ஆரம்பிக்க லூயன் அமைதியா பாத்துட்டு இருக்கான். இந்த அங்கிளுக்கு இவ மயக்கிடுவாளோ அப்படின்னு பயங்கர டவுட்டா இருக்கு. லூயனும் அதே மாதிரி மயங்கி போயிட்டு பக்கத்துல வந்துட்டு நிஜமாவா அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க ஒரு விஷயத்தை தப்பா பண்ணிட்டீங்க. வெய் நாட்டுக்கும் சியாவ் நாட்டுக்கும் நடுவுல நீங்க போகணும் தான், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நேரா வெய் நாட்டு கூட சண்டைக்கு போயிட்டீங்க. வெய் நாடு ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா சியாவ் நாடு அப்படி இல்ல. ஏற்கனவே உங்க ஹிஸ்டரியில துரோகம் பண்ண வரலாறு இருக்கு. நீங்க இப்ப அப்ரோச் பண்ண வேண்டியது சியாவ் நாட்டுக்காரன அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சியோட பேரு, ஷீச்சியோட அப்பா பேரெல்லாம் சொல்லிட்டு வேணும்னே லூயனை தொட்டு தொட்டு பேச ஆரம்பிக்கிறா. சீக்கிரமா இந்த ஐடியாவை நிறைவேத்துறேன், அப்புறம் இந்த நாட்டை உன் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூயன் அவன் மூக்குல இருந்து அந்த மாஸ்க கழட்டுறதுக்கு போறான். இல்ல கலட்டாதீங்க, இதை நான் அதிர்ஷ்டத்துக்காக போட்டிருக்கேன், அப்பதான் அந்த எம்ப்ரஸ் ராசி நல்லா வேலை பார்க்கும் அப்படின்னு மறுபடியும் அடுத்த பிட்ட போட லூயன் உடனே அவளை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சரி ஓகே நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு உடனே சூஹி சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறா. இங்க ஊருக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம தளபதி வந்துடுறான். பப்ளிய பாக்குறதுக்கு போக அந்த லேடி விட மாட்டேங்கிற ஆயமா லேடி தான் பப்ளியோட சொந்த அம்மா. அவ விட மாட்டேங்கிறா. இங்க பாருப்பா, என்ன மட்டும் நீ அப்செட் பண்ணனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல பப்ளி அதுக்குள்ள ஓடி வந்துட்டு ஏமா டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு நிக்கிறா. தளபதி அங்க வந்துடுறான். எனக்கு சொல்லிட்டு போறதுக்கு நேரம் இல்ல, தலைவர் உடனே போக சொன்னதால கிளம்பிட்டேன், அதான் வந்ததும் நேரம் உன்னை பாக்குறதுக்கு வந்துட்டேன்னு சொல்ல, சரி இப்ப நீ ஸ்பெஷலா போயிட்டு வந்திருக்கிறதுனால உனக்கு திருப்பி எக்ஸ்ட்ராவா காசு கிடைச்சிருக்கும், இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பப்ளி கேட்டுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு வரேன், உனக்குன்னு ஒரு வீடு ஒண்ணு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் அங்க இருந்து தளபதி ஓடி போயிடுறான். உடனே இந்த ஆயமா வந்துட்டு பார்த்தல உன்னை வந்து அவ்வளவு மதிக்கிறாமா, உன்னை நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான், அதுல தப்பே இல்ல, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, ஏன் மருமக பிள்ளை இவருதான் அப்படின்னு சொல்ல பப்ளி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஷீச்சி கிட்ட மறுபடியும் வெய்ஷா வரான். ஷீச்சி உட்காந்து இன்னும் பேர்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு பெல்ட் எடுத்து கூட அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஷாவை அவளை திருப்பி விட்டுட்டு நேரா பெட்டு கீழே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வச்சிடுறான். ஷீச்சி அந்த இடத்துக்கு வரா. வந்துட்டு ஒரு மாதிரி இவளுக்கு கொமன்ற மாதிரி இருக்கு. நானும் பாத்துட்டே இருக்கு, நீ கொஞ்ச நாளா டயர்டா இருக்க, கொமன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன்னு வெய்ஷா கிளம்ப, இல்ல அதெல்லாம் வேண்டாம், ஆயமா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் பிரெக்னெண்டா இருக்கும் போது இப்படிதான் கொமட்டுச்சா அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க, அதனால கொமட்டி இருக்கும், உனக்கே கொமட்டுது, இப்ப நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு கிளம்ப ஆரம்பிக்க, கொஞ்சம் நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாருங்கன்னு ஷீச்சி வைஷாவை பின்னாடி கட்டி பிடிச்சுக்கிறா. வைஷாவை யோசிச்சு பாக்குறான், ஷாக் ஆயிடுறான். ஷீச்சி நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்க ஷீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படின்னு அவனை நம்பவே முடியல, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வயித்துல காது வச்சு கேட்டுட்டு இருக்கான். ஷீச்சியும் வைஷாவும் பில்டிங்கோட உச்சியில போய் நின்னுட்டு நட்சத்திரத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஷீச்சி நான் ஏதோ பேர்லாம் யோசிச்சுட்டேன், நல்ல பேரே எனக்கு கிடைக்கல, ஆயமா எனக்கு பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்ல, எந்த பிள்ளையா இருந்தா என்ன, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபெய் அப்படின்னு ஒரு தேவதைய பத்தி இப்பதான் நான் படிச்சேன், அந்த தேவதையோட பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்ம குழந்தைக்கு அந்த பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்ல ஷீச்சி உடனே ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா. நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப சந்தோஷமான ஒரு வீட்டை உருவாக்கணும்னு. ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலி ஆயிட்டோம், இன்னும் அடுத்து நம்ம நிறைய பிள்ளைங்க பெத்துக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபேமிலி நான் கொடுத்துட்டேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஷீச்சி சொல்ல, அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே போரே இல்லாம அமைதியாக்கிட்டு நம்ம பிள்ளைங்க பெருசாகி வரும்போது நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும், அது ஒண்ணுதான் எனக்கு இப்போதைக்கு டார்கெட் அப்படின்னு வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் ஷீச்சியோட ஊரை காட்டுறாங்க. அங்க குழந்தைங்க எல்லாம் பெரியவ தலைவரா இருக்கிறது வேஸ்ட், சின்னவர் தான் இருக்கிறதுலே மலை மாறி அப்படின்னு சொல்லிட்டு ரைம்ஸ் மாதிரி பாடிட்டே ஓடுறாங்க. அதாவது நம்ம ஷீச்சியோட பெரியப்பாவை பத்தி கேவலமா பேசிட்டு அவங்க அப்பாவை பத்தி புகழ்ந்து சொல்றாங்க. இந்த விஷயம் அந்த பெரியப்பாக்கு தெரிஞ்சிருது. எவ்வளவு தைரியம் தான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, யாரோ இதை பிளான் பண்ணி தான் பண்றாங்கன்னு சொல்ல, உடனே இந்த பெரியப்பாவோட அசிஸ்டன்ட் இது சரிப்பட்டு வராது, எல்லாரும் உங்களை கேவலமா நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம உங்க மருமகனுங்களே உங்களை மதிக்கல, இப்படியே போச்சுன்னா அந்த பாட்டுல வர மாதிரி உங்களை தூக்கி போட்டு உங்க தம்பியை தலைவர் ஆக்கிடுவாங்க, அதனால நீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறது நல்லதா இருக்கும், உங்க இடத்தை காப்பாத்திக்கிறதுக்கு சில விஷயங்களை பண்ண வேண்டி இருக்கும்னு சொல்ல, உடனே இந்த பெரியப்பாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க லூயன் கிளம்பிடுறான். போயிட்டு வெற்றியோட திரும்பி வாங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சூஹி சொல்ல, படையெல்லாம் கூட்டிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு லூயன் போறதுக்கு முன்னாடி நான் வந்து உன்னை பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு அவளுக்கு நெத்தியில எல்லாம் கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப லூயனோட அங்கிள்க்குலாம் அப்படியே செம்ம கடுப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் சூஹியோட வந்திருக்க தளபதிக்கு அதை விட எரிச்சலா இருக்கு. இந்த தடவை தோத்துறாதீங்கன்னு சூஹி சொல்றா. தோக்க மாட்டேன் அப்படின்னு லூயன் அங்க இருந்து கிளம்புறான். ஷீச்சி தூங்கிட்டே இருக்கிறவளுக்கு பயங்கர மோசமான கனவு வருது. அப்பா அப்படின்னு கத்திட்டே ஏஞ்சிடுறா. வைஷா பக்கத்துல இருந்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்பாவுக்கு உயிருக்கே ஆபத்து வர மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்ல, உடனே வைஷாவை பாக்குறான். உன் அப்பா அங்க இப்ப ரெஸ்டா தான் இருக்காரு, போர்லாம் இல்லைங்கிறதால உங்க ஊர்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் ஆள் அனுப்பி நான் கூட்டு வர சொல்றேன், அவர் கூட கொஞ்ச நாள் நீ நிம்மதியா இருக்கியான்னு கேட்க, நிஜமாவா அப்பாவை கூட்டு வருவீங்களா அப்படின்னு ஷீச்சி கேக்குறா.
இப்பவே கூட்டு வரேன் அப்படின்னு வைஷா ஆள் அனுப்புறதுக்கு ரெடி ஆயிடுறான். இங்க நம்ம குட்டி தளபதி இருக்கான்ல, அதாவது பப்ளியோட லவ்வர் தான் போறான் போல அவங்க அப்பாவை கூப்பிடுறதுக்கு. மறுபடியும் திரும்ப வந்திருக்கான். நான் அடுத்தடுத்து நிறைய வேலையை பொறுப்பா எடுத்து செஞ்சேன்னா நம்மளால பெரிய வீடு வாங்கிட முடியும், சூப்பரா காசு சேர்த்து உன்னை நல்லா வச்சிருப்பேன், புரியுதா? நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு தளபதி கேட்க இங்க பப்ளி பாக்குறா. இங்க ஒரு செடி இருக்கு பாரு, இந்த செடியில ஷீச்சி மேடம் சுடுதண்ணியை ஊத்துனாங்க வெய்யான் மலர்க்கிற கோவத்துல. அப்பயும் இந்த செடி தழைச்சு வளர ஆரம்பிச்சது. அப்ப இருந்து இந்த செடினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ இதை என்கிட்ட கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணா கூட போதும், எனக்கு வீடு வாசல்னு எதுவுமே தேவையில்லை, உன் கூட இருந்தாலே நான் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்ல தளபதி ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறான். மத்த தளபதிங்க எல்லாம் ஒன்னா இருந்துட்டு இருக்க. அவனும் அங்க போயிட்டு என்னடா நிலாவை பாக்குறீங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா தெரியுமான்னு சொல்ல தளபதி எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த செடியை வந்து கொடுன்னு சொன்னானா அதே செடியை கொடுப்பியா? இத வெய்யான் சீச்சிக்கு கொடுத்தது, நீ ஊருக்கு போறல, போகும்போது புது செடியா எடுத்துட்டு வர வேண்டியதானே தளபதி கேட்க, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலைல நம்ம தளபதி ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். வேக வேகமா பப்ளி ஓடி வரா. உடனே மத்த தளபதிங்கெல்லாம் அவங்க பேசிட்டோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. சீக்கிரமா திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளி சொல்ல, சீக்கிரமா திரும்ப வந்துடுறேன், வந்ததும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளை பார்த்து திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே பாய் சொல்லிட்டு கிளம்ப எல்லாரும் கொஞ்சம் தளபதிக்கு பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் உங்களை பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இந்த ஷீச்சியோட பெரியப்பாவை கூட்டு போக அங்க தளபதி தான் வந்திருக்காரு போலன்னு இவர் கையெடுத்து கும்பிட அங்க வந்திருக்கிறது பார்த்தா லூயன். முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் லூயன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.